தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேனம்மா காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள கொஞ்சம் இங்கே வந்தால் என்னம்மா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள மஞ்சள் தொட்டு தந்தால் என்னையா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் நீ நடந்து போகையிலே பூ நடந்து போக கண்டேன் நீ சிரிக்கும் பொன்னழகில் பால் வடிந்து ஓடக் கண்டேன் முத்தோ மணியோ எல்லாம் கவிதை எங்கே கற்றுக்கொண்ட வித்தை இது சொல்லித் தந்ததுந்தன் பார்வை அள்ளித் தந்ததுந்தன் ஜாடை ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேனம்மா பூவே எல்லாம் குறும்பு எங்கே கற்றுக்கொண்ட வித்தை இது பண்பில் ஆடும் உள்ளம் கண்டேன் ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தவரே காதல் வேகம் அந்த சுகம் கண்டுகொள்ள மஞ்சள் தொட்டு தந்தால் என்னையா ஆனந்தத்தேன் சிந்தும் பூஞ்சோலையில் ஆயிரம் சீர்கொண்டு வந்தேனம்மா என்னடி நடுச்சாமத்துல தூங்காம என்னடி பண்ணிட்டு இருக்க? நான் தூங்காம இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நீயும் தானே தூங்காம இருக்க. சரி சரி படுத்து தூங்கு.
என்னடி உருட்டிட்டு இருக்க? வாச தெளிச்சு கூட்ட வேணாம். இந்த குறுக்கு ராத்திரியில எவ்வளவு வாசல தெளிச்சு கூட்டுவாளா? இருக்கச்சியா இருக்கேடி. சரி வா வந்து பாடு. அங்க என்னம்மா பண்ற? கொல்ல கதவை திறந்துகிட்டு. ஒண்ணு இல்ல, பொழுது விடிஞ்சிருச்சான்னு பார்த்தேன். கோலத்தை போட மறந்துட்டேன் பாரு. வர்றவன் வர போறான். நீ ஆடுற ஆட்டத்துல வீட்டை பிடிங்கி வாசல்லையே வச்சிருவ போல இருக்கு. பிளேசர் கார் குதிரை வண்டி ஏதாவது வந்திருக்கு? என் மாமா ஊர்ல இருந்து வருதுல்ல. என்னக்கா பேசாம போறீங்க? நான் என்னத்த தாயே சொல்லுவேன், நீ கொடுத்து வச்சது அவ்வளவுதான். என்னத்தை சொல்லுவேன்? என் பேர் என்ன போயிட்டாண்டி, என் பேர் என்ன செத்து போயிட்டாண்டி. என்ன பெத்த அப்பா என்ன விட்டுட்டு போயிட்டாண்டி. எவனையோ கல்யாணத்தை பண்ணிட்டு வந்து என் முன்னாடி நிக்கிறானே. என் மடியில இடி தூக்கி போட்டானே. பாவி மக்களா, நான் கூட நான் பெத்த பிள்ளைய மறந்து ஒரு வேளை சோறு தின்னுருக்கேன். அவ அவளையே மனசுல வச்சுக்கிட்டு சாப்பிடாம சருகா நின்னாளே. எதுக்கு இவ இன்னொருத்தைய கூட்டிட்டு வந்து தோரணம் கட்டி மேடம் கொட்டுல பாக்குறதுக்கா? நெஞ்சு வெகுதடா, நிலமர சாயுதடா. ராசாத்து செல்லமே அம்மா, மண்ணில பிறந்த நாள்ல இருந்து மாமே மாமேன் உசிரியே வச்சுட்டு இருந்தியது.
எனக்கு கொண்டு வந்திருக்கிற சீதனத்தை பாத்தியா? டேய், உன்னை கொலை பண்ணாம விட மாட்டேன்டா. இல்ல டேய் வீரண்ணா, டேய் யாரா இவ? எந்த காட்டு சிரிக்கடா? எங்க இருந்துடா கூட்டிட்டு வந்த? எதுக்காகடா கூட்டிட்டு வந்த? உசுர கண்டுல வச்சுக்கிட்டு மாமா எப்ப வருவா, தாலி எப்ப தருவான்னு காத்துக்கிட்டு நின்னாடு. அவளுக்கு இவளை காட்டுறதுக்காக கூட்டிட்டு வந்தியாடா பாவி. அடியே, நீ கோழியை எழுப்பி கோலம் போட்டு வரும்போது வாசப்படியில கோலப்பொடிய கொட்டுனியே, அப்பவே இந்த சிரிக்கு மனசுல திக்குனுச்சு. கருப்புசாமி தேவர் வம்சத்துல நெருப்பு விழுந்துருச்சுடி, நெருப்பு விழுந்துருச்சுடி, நெருப்பு விழுந்துருச்சு. கருப்பசாமி, காது கேக்குதுல? கருப்பசாமி, கருப்பசாமி, எவனுக்கும் வாக்கப்பட விட மாட்டேன். அப்படி ஒரு கதி வந்தா உன்னையும் வெட்டிப்பட்டு நானும் குத்திக்கிட்டு செத்து போயிருவேன்னு அன்னைக்கு என் மாமா சொல்லிச்சே. நீதான் அப்படி சொல்ல சொல்லி என் மாமனுக்கு சொல்லி கொடுத்தியா? இல்ல நீங்க 2 பேரும் சேர்ந்து என்னை ஏமாத்துனீங்களா? என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட. என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட. என் மாமன் ஏமாத்தாது, நீதான் ஏமாத்திட்ட, நீதான் ஏமாத்திட்ட. என்னை மன்னிச்சிடு. மன்னிப்பா? என் மாம வீரனை யாருகிட்டயுமே மன்னிப்பு கேட்காதே. நீ மாறி வந்திருக்கிற. முத்து பேச்சு, இந்த நெருப்பு மேல சத்தியமா உங்ககிட்ட நான் ஒரு உண்மையை சொல்லணும். நீ நம்புறியோ இல்லையோ, ஆனா நான் சொல்லித்தான் ஆகணும். அன்னைக்கு சந்தைக்கு தாலி வாங்க போடுவேன்னா உங்க எல்லாத்தையும் நட்டாத்துல விட்டுட்டு எங்கேயோ ஓடி போயிட்டதா நீங்க எல்லாரும் நினைச்சிருப்பீங்க. என்னை எதிர்த்து வந்த காக்கிவாடப்பட்டிக்காரங்க 4 பேரையும் கள்ள தூக்கி போட்டேன். அவங்க உயிரோடு இருக்கும் போது செத்து போயிட்டதா நினைச்சேன். மானத்தை கட்டுப்பட்ட மாரிசாமி தேவர் வம்சத்துக்கு வந்து என்ன போலீஸ் விலகு மாட்டி கூட்டிட்டு போனா அந்த கொடுமையை நீயும் தாங்க மாட்ட, ஆத்தாலும் தாங்க மாட்டா. அப்படிங்கிற பயத்துல தான் ஓடுனேன். ஓடுனவன் காலை விதி சுத்திக்கிட்டு போற திசை தெரியாம ஓடுன எனக்கு ராணுவம் தான் இடம் கொடுத்து. நான் சேர்ந்த நேரம் பக்கத்து நாட்டுக்கு நம்ம நாட்டுக்கு நடுவில் வந்து என்ன யுத்தமா வெடிச்சது.
என்ன ஏது கதையா இருக்கு? ஓடுறானா பட்டாளத்துல சேர்ந்தானா என்னமோ சண்டை வந்துருச்சான். இவர் அடுத்த சீமைக்கு வேகு பார்க்க போனாராம். போன இடத்துல நம்ம நாட்டு ரகசியத்தை காப்பாத்தணுங்கிற சிக்கல்ல மாட்டிக்கிட்டாராம். ஆபத்துக்கு உறவு நாளா ஒருத்தி அவரே கட்டிக்கிட்டு வந்துட்டாராம். என்னையா இது கூத்தும் கொடுமையுமா இருக்கு? கேப்பையில நெய் ஒழுங்குதுன்னா கேட்கிறவனுக்கு புத்தி எங்க வச்சுதா? அப்படி சொல்ல. உண்மை புரியாம ஊரே கூடி பேசுதே. இந்த ஊரோட சத்தங்களுக்கு புரியாது, முத்து பேச்சோட மௌனத்துக்கு புரிஞ்சிருக்கணுமே. முத்து பேச்சு, நீ பேசாம இருக்க பார்த்தா ஊர் சொல்ற மாதிரி நீயும் என்ன தப்பா நினைக்கிற. முத்து பேச்சு சொல்லு. முத்து பேச்சு, நான் கும்பிடுற சாமி கூட ஏமாத்துவோம், நீ ஏமாத்த மாட்ட. ஏமாத்த மாட்ட. அந்த உருத்துக்கார பையன் வீரன் நாங்க வெட்டி விட்டோம் குத்தி விட்டோம் எங்க மேல பழி போட்டல. இன்னைக்கு உசுரோட வந்து உங்க ஊருக்குள்ள நிக்கலாம். மறுவாதியா உங்க பொண்ணை கொண்டுட்டு வந்து மாட்டை பிடிச்ச மாப்பிளைக்கு கட்டி வைங்க. இல்ல ஊருக்குள்ள பூ வந்து வெட்டு குத்துல இறங்கிடுவோம். எத்தனை கொலை இருந்தாலும் சரி பொழுது விடியத்துக்குள்ள பொண்ணு வந்து சேரணும். கெடு கொடுக்கற இல்ல ஊருக்குள்ள பொண்ணு இருக்காது. அம்பிட்டு பேர் அப்படியே உட்காருங்கப்பா. ஏண்டா வீரண்ணா, நாங்கெல்லாம் உனக்காக இந்த ஊருக்குள்ள வெட்டு குத்துன்னு செத்துக்கிட்டு இருக்கோம். நீ என்னடா அண்ணா பாவ புண்ணியம்னு சொல்லிக்கிட்டு யாரோ ஒரு வடநாட்டுக்காரியை கொண்டு வச்சுக்கிட்டு இருக்கிற. இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள பொண்ணு அனுப்பலன்னா வெட்டுவேன் குத்துவேன் ஊரை தீய வச்சு கோத்துவேன்னு அந்த காக்கி வாடாம்பட்டிக்காரன் ஊர் எல்லையில ஆளை கொண்டு வச்சுக்கிட்டு எகத்தாளம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அவன் எகத்தாளத்தை விடியறதுக்கு அழைக்க போ அடைக்கி. நான் பொம்பளையா இல்ல சீலை கட்டிட்டு தரமா? என்ன பெரியதவர அந்த மலைச்சாமி தவன் என்னமோ கடு கொடுத்தாமல கடு. அவன் அங்கேயே வெட்டு போய் கொடுத்துட்டு வராம இங்க வந்து பேசிக்கிட்டு பெரிய இளந்தாரி பேசலாம் பாரு பேச்சு. அதுக்கெல்லாம் ஒரு முறை இருக்கப்பா. என்னையா முறை? அவனுடைய வெட்டு குத்துக்கெல்லாம் பயந்தவங்களா இந்த கலசப்பட்டிக்காரன்? சரி 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 வீரண்ணா, நம்ம ஊரு மாநகராட்சிக்கு கட்டுப்பட்ட ஊரு. அதனாலதான் நீ தொட்டு வந்த பொண்ண விட்டுன்னு சொல்றதுக்கு நாக்கு வரல. ஆமாப்பா, கூட்டி வந்த பொண்ணுன்னு நினைச்சு மறுக வேணாம். அது பாட்டுல இருந்துட்டு போட்டோம். கிளவிட்டு நாங்க எல்லாத்தையும் எடுத்து பேசியிருக்கோம். அது சொத்துல பாதி அதுக்கு தாரம்னு சொல்லியிருக்கு. சொத்தை வித்து பணமா வேணும்னாலும் எடுத்துக்கிடட்டும். இல்ல அந்த பொண்ணுக்கு நீதான் வேணும்னாலும் ஒரு பக்கம் இருந்துட்டு போட்டோம். என்ன வாத்தியாரா நான் சொல்றது? இது என்ன நாட்டுல இல்லாத சட்டத்தையா சொல்றீங்க? பல்லுவேகான முருகனுக்கு வாக்கப்படலையா? வாத்தியார் நான் சொல்றேன், இருந்துட்டு போட்ட ஒரு பக்கம். சொல்றது கேக்குதாடா வீரண்ணா? இது உன் ஒருத்தன் சம்பந்தப்பட்டது இல்ல, இந்த ஊர் மானமே சம்பந்தப்பட்டிருக்கு. இன்னைக்கு பொழுது விடியறதுக்குள்ள ராவண ராவா நீ முத்து பேச்சு காலத்துல தாலிய கட்டணும். அந்த காக்கு மணாம்பட்டிக்காரன் ஊரே திரண்டு வந்தாலும் சரி வீட்டுல உன்னை பாத்துரும். பொழுது விடியறது என்னையா பொழுது? ஏ கிழவி, இப்பவே அவன் கையில ஒரு பஞ்ச கயத்தை கொடுத்து அவ கழுத்துல தாலிய கட்ட சொல்லு. என்ன நடக்குதுன்னு பாத்துருவான். பாத்துருவையா? இந்த ரெண்டு ஊருக்கு நடுவில் நடக்கிற கம்ப சண்டை சத்தம் தான் இந்த கல்யாணத்தை கொட்டி சத்தம். ஆமா, அதுல சிந்துற ரத்தம் தாயா இந்த கல்யாணத்துக்கு குங்குமா. என்ன பெரிய கிழவி, வாத்தியார் நான் சொல்றேன், தாலிய கையில எடுத்து கொடுத்து கட்ட சொல்லு. கேக்குதாடா வீரண்ணா? என்னடா வீரண்ணா என்ன சொல்ற? பேசாம இருக்க ஒண்ணுப்பா ஒண்ணுப்பா எல்லாம் உன் முடிவுல தான் இருக்கு. ஏன் பாட்டி, வாக்கப்பட போறவ நான், ஏன் சம்மதம் இல்லாம அவங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்காங்களே. என்னது என்ன சொல்ற நீ? என்னம்மா என்ன சொல்ற? வாக்கப்பட போறவ நான், ஏன் சம்மதத்தை கேட்காம நீங்களா என்னென்னமோ பேசிட்டு இருக்கீங்களேன்னு கேட்டேன். கதை எங்கேயோ போய் சரிதாயே, உன் மனசுல என்ன நினைச்சிருக்க சொல்லு.
சரிம்மா, என்னதான் சொல்ல வர்ற? எனக்கு என் மாமனை கெட்டிக்க கொஞ்சம் கூட சம்மதம் இல்லை. அடியே முத்துப்பேச்சி, என்ன தைரியமா பேசிக்கிட்ட? உன்னால ஊரே ரெண்டு பட்டு கிடக்குது. இந்த ஊர்ல இருந்து வாக்கப்பட்டு போன பொண்ணெல்லாம் திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. என் மகன் வந்தவ இன்னும் திரும்பி போகல. எல்லாம் உன்னால தாண்டி வந்தது. காணி பள்ளிக்கூடத்துல படிக்க வேண்டிய பிள்ளை எல்லாம் கல்லிலே முள்ளிலே படிச்சிட்டு இருக்கு. சந்தைக்கு போற வண்டி எல்லாம் போக முடியாம நிக்குது. பொழுது முடிஞ்சா காடு கரையெல்லாம் என்ன ஆகும்னு பயமா இருக்கு. உனக்காண்டி ஊரே வரிச்சு கட்டிக்கிட்டு நிக்குது. கெண்ட மீன் தொண்டையில குத்துன மாதிரி எவ்வளவு தின்னக்கமா சொல்லி போட்டேன். இம்போடு சனத்துங்களுக்கு என்னடி மறுவாதி இவனுக்கு பஞ்சாயத்து வேண்டி கிடக்குது. இவனை கல்ல கட்டி கிணத்த தூக்கி போடுங்கய்யா. இவன் நம்ம மண்ணு பொண்ணா? இவளை வெட்டி பழி கொடுத்தாள். அந்த பேச்சல சுத்தப்படாதப்பா. என்னைக்கு இம்புட்டு நஞ்சத்தை வந்த பொண்ணு பேச்சோ இதுக்குள்ள ஏதோ வேற விவகாரம் இருக்கப்பா. இந்த ஒரு குடும்பத்துக்காக ஊர் பலியாகணுமா? பஞ்சாயத்து வேணா கிளேட்ட வேணாமாப்பா. என்ன சுத்தம் மானங்கிட்ட போல பாருங்க. என்ன இந்த ஒரு குடும்பத்துக்காக நம்ம பிள்ளை ஓட்டியா சாகணுமா? ஒத்துமாயி தலையாரிய கூப்பிட்டு காக்கிவாடாம்பட்டிக்காரனுக்கு சொல்லி அனுப்பு. இன்னையில இருந்து இந்த குடும்பத்துக்கும் நம்ம ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. வாங்க. இன்னையில இருந்து அந்த குடும்பத்துக்கும் எங்க ஊருக்கும் ஒட்டும் இல்ல, உறவும் இல்ல. உங்களுக்கு தெரிஞ்சதை பாத்துங்கப்பா. முந்தானி விடிச்சது ரோசமுள்ள ஆம்பளைட்டானா என் கம்புக்கு போய் சொல்லிட்டு இந்த அருவாளை தாண்டி போகடா.
முத்துப்பேச்சி எந்த ஊர் மண்ணில் பிறந்தவளோ என் தெய்வமே. முத்துப்பேச்சி முத்துப்பேச்சி மாமா அம்மா மணில தானே இருக்கேன்.